ஃபில்ம், வெரி ஸ்லிக் ஃபில்ம். நான் எதிர்பார்க்கல. முதல்ல கூப்பிடும்போது இந்த டைட்டில் பார்த்து ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா, கோபிக்கு எனக்கு ஒரு நட்பு முறிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு டவுட்டோடு தான் போனேன். நான் உள்ள கோபிக்காக போனேன். இவ்வளோ தியாகம் பண்ணதே இல்லை நான் லைஃப்பில் யாருக்குமே. உள்ள போய் பார்த்தா ஐ வாஸ் டோட்டலி ஷாக்ட். இட் வாஸ் டெஃபினெட்லி a வெரி பியூட்டிஃபுல் ஃபில்ம், வெரி ஸ்லிக் ஃபில்ம். ரொம்ப நீட்டாக இருந்தது, இஸ்திரி போட்ட மாதிரி கரெக்டாக இருந்தது. இந்த சார்ல்ஸ் லாப்டன் படம் ஒன்று இருந்தது, என்ன விட்னஸ் ஃபார் தி ப்ராசிக்யூஷன். அதான் நான் கடைசியாக பார்த்த கோர்ட் ரூம் ட்ராமா. எனக்கு அவ்வளோ அலர்ஜி, எனக்கு கோர்ட் ரூம் ட்ராமான்னு பிடிக்காது. உட்காந்து இப்போ ஆச்சரியம் முக்க போட போகிறாங்கடா, இப்போ நம்ம மேடையில் பேசுகிற மாதிரி. அப்போது ஹவு டு புல் ஆஃப் எ கோர்ட் ரூம் ட்ராமா, கோர்ட் ரூம் படம் ஓடி இருக்கு இப்போ, சூப்பர் ஹிட் ஆகிட்டு. ஸோ இட்ஸ் நாட் அனத்தமா தட் இஃப் யூ ஆர் ஏபிள் டு கிவ் டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட், இஃப் யூர் ஏபிள் டு ஹோல்ட் த ஃப்ரேம், அந்த ஃபேஸஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். எல்லா ஃபேஸஸும் இந்த மூஞ்சி பார்த்தீங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ராடனரியாக புல் அவுட் பண்ணியிருக்காங்க. செக்காவ்ஸ் கன்னு ஒரு வார்த்தை உண்டு நம்ம ஸ்க்ரீன் ரைட்டிங்கில். தியேட்டரில் நம்ம நடிக்கும்போது, ஒரு தியேட்டரில் ஒரு ப்ளே போடுறோம்னா அந்த ஓரத்தில் ஒரு சின்ன ஒரு கப்போர்டில் ஒரு கன்று நீங்கள் வச்சுக்கிற மாதிரி காமிச்சிருந்தீங்கன்னா அந்த கதைக்குள்ளே எப்போயாவது முடியறதுக்குள்ள அந்த கன்று ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணி ஆகணும், இல்லைனா அது வைக்காது. எது தேவையில்லையோ அது வைக்கக்கூடாது, இட்ஸ் ரிடன்டன்ட். ஸோ அதனால் ஃப்ளாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கெல்லாம் வந்து குண்டா வீக்கமாக இருக்கும் அதெல்லாம் ட்ரிம் பண்ணி ப்ரீ ரிட்டன் ஸ்கிரிப்டில் வந்து என்ன டைலாக் படத்தில் சொன்னாலும், எந்த ஷாட் இருந்தாலும் டைரெக்டாக அது பிளாட் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதை திரைக்கதை வடிவமைத்த கிருஷ்ணா சங்கர், கங்க்ராச்சுலேட்டட் யூ ஈவன் லாஸ்ட் டைம் இன் யூஆர் நாட் ஹியர் இன் டவுன். அந்த ஸ்லிக்னஸ் இருக்குது பாருங்கள் செக்காவ்ஸ் கன். எது தேவையோ அது மட்டும்தான் நம்ம எழுதுவது எடுப்பதுன்றது அது வந்து ரொம்ப அதீதமான ஒரு செயல். எல்லாத்தையும் எடுத்துருவோம். அதான் சொன்னோம், லெனின் ஒரு வாட்டி ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்க ஆரம்பிச்சு முதல்ல அவர் தானே. இல்லை, எல்லா படமே அவர் டைரக்ட் பண்ண, அவர் எடிட் பண்ணதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் தான். 5 படம் எடுப்பாங்க, அவர் ஷார்ட்டாக ஒரு படமாக மாற்றுவாருன்னு. அது மாதிரி நம்ம 5 படம் எடுத்து வச்சு ஒரு படம் ஆக்குவதை விட நீங்கள் என்ன வேணும் அது ஒண்டி எடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இல்லையா, ஹேட்ஸ் போடுவீங்கல்ல நீங்கள் பார்த்தா, போட வேண்டிய கட்டத்தில். அது வந்து தட் இஸ் சம்திங் விச் ஐ வாண்டட் டு கங்க்ராச்சுலேட் யூ ஆன் தட். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம என்ன வேணுமோ அது ஒண்டி எடுத்தால் போகிறோம் அப்படிங்கிற அந்த திருப்தியோடு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப டஃப்பு. அப்புறம் யூ டின்ட் கோ ஃபார் எடுத்து கொடுக்குறீங்களா, பேர் எடுத்து கொடுத்தாங்க ஹீரோன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபேஸஸை நம்பி தான் இந்த படம். பர்க்மன் படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைட் க்ளோஸ்அப்ஸ் இருக்கும் ஃபேஸஸ் எல்லாம். ஸ்வேன் நிக்விஸ்ட் கேமராமேனுக்கும் இந்த அரவிந்த் கிருஷ்ணாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒன்று உண்டு. பிசிசி ரொம்ப கோச்சிக்கூடாது, இல்லை ரொம்ப கோச்சிக்கு வர என்ன. ஸ்வேன் நிக்விஸ்ட் சொன்னார், அவர் வந்து வின்டர் லைட்னு ஒரு படம் பர்க்மன், அது வந்து பியோர்லி வின்டரில் ஃபுல்லாக ஐஸ் கோல்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல என்ன லைட்டிங் கிடைக்கும், வானம்லாம் மூடி இருக்குது. அப்போ அந்த ஸ்குவாலி வெதரில் எப்போவுமே வின்டர் லைட்டுன்னு படம் பேர். அப்போது அந்த வீட்டுக்குள்ளே இன்டீரியரில் அந்த கிளாஸ் பெயிண்டில் வெர்மியர் பெயிண்டிங் மாதிரி வரக்கூடிய லைட்டு மூஞ்சில் பாதிப்படும் பாதிப்படாது. அப்போ ஸ்வேன் நிக்விஸ்ட் ஒன்று சொன்னார், எஸ்கிமோஸ் ஆர் தி ஒன்லி பீப்புள் ஹூ நோ 17 ஷேட்ஸ் ஆஃப் ஒயிட்னு. ஏன்னா வெள்ளை தவிர வேறு பார்த்தா அதில் 17 ஷேடு பார்க்கக்கூடிய தகுதி பெற்றவன் எஸ்கிமோ அப்படின்னாரு. அதே மாதிரி பிசி ஸ்கூலில் வந்த அரவிந்த் கிருஷ்ணாலாம் தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஃபைண்டிங் 170 ஷேட்ஸ் ஆஃப் டார்க்னு. ஒரு ஜோக் ஒன்று நினச்சேன், பிசி இன்னி வரைக்கும் பிடிக்கல, யாரும் பிசிகிட்ட போட்டு கொடுத்துறாதீங்க. ஒரு வாட்டி நான் மேடையில் மலேசியாவில் நான் இந்த இஸ்ஃபா அவார்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மணிரத்னம் ஷூட்டிங் நடக்குது, பிசிஏ கேமரா. நார்மலாக நம்ம ஷூட்டிங் நடக்கும்போது சித்ராக்கு தெரியும், சாதாரணமாக லைட்ஸ் ஆன், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படிம்போம். பிசி மணிரத்னம் படம் மாத்திரம் லைட்ஸ் ஆஃப், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் அப்படிம்போம். ஒரு வாட்டி சொன்ன உடனே ஸ்டார்ட் போயிட்டுருக்கு, லைட்ஸ் ஆஃப், ஸ்டார்ட் சவுண்ட், ஸ்டார்ட் கேமரா, ஆக்ஷன் உடனே பிசி திடீர்னு கட் 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 அப்படின்னு இருக்காப்புல. என்னடா நான் ஒரே ஒரு கேண்டில் எரிஞ்சுது அப்படின்னு அணைச்சிட்டு ஸ்டார்ட் கேமரான்னு இது சொன்னால் கோபம் வரும். அந்த மாதிரி இருட்டில் எப்படி பார்க்க முடியும்னா நோ தி கேலிப்ரேஷன் ஆஃப் சோ மெனி ஷேட்ஸ் ஆஃப் டார்க்னஸ். அதில் நேச்சுரல் லைட்டில் இந்த படம் எடுத்துருங்க, அதுக்கு சொல்ல வந்தேன் நான். இப்போ லைட்ஸ் ஃபுல்லாக இது எவ்வளோ லைட்ஸ் யூஸ் பண்ண தெரியும், இப்போ பண்ணக்கூடாது, வெறும் டார்ச்ல பண்ணுங்க தெரிந்த அரவிந்த் கிருஷ்ணாக்கு நேச்சுரல் லைட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டஃப் அவருக்கு. பிகாஸ் he is used to so much lights, but he has pulled it off so well. அந்த கை தேர்ந்த அந்த இஸ் a veteran now by now and he has done it so beautifully well. Faces தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வருவோட ஃபேஸ் என்ன, ஹாசினியோட ஃபேஸ் என்ன, அந்த ஃபேஸஸை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஸ்ருதி ஹரியன் அது அந்த கேரக்டர் நம்ம மைண்டில் போய் நிற்குது. ஒரு நுவான்சஸ் நீங்கள் ஐலிட் க்ளோஸ் பண்ணாலும், சின்ன புன்முறுவல் பண்ணாலும் மண்டில் போய் ஒரு கேரக்டரோட நோட்டிஃபிகேஷனாக போய் சேருது. அதுக்கு அரவிந்த் கிருஷ்ணாவுக்கு தனியாக நம்ம பாராட்டுதல் தெரிவிக்க வேண்டும்.
அப்புறம் வந்து ஹீரோ பிரகாஷ் மோகன் தாஸ், அவர் ப்ரொடியூசர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. படத்தில் இங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கேன்னு படம் பார்த்தா சில இவர் தான் நடிச்சிருக்காரு. அதில் பார்த்தாரு டிஃப்ரெண்ட்டாக சொதப்ப போகிறான் அந்த மனுஷன் அப்படின்னு. சரி இவர் நடிப்பை யாரும் கண்டுக்க கூடாதுக்கா என்ன பண்ணுறாரு, சட்டையை கட்டிட்டார் சல்மான் கான் மாதிரி. அந்த காலத்தில் பி சின்னப்பாக்கும் எம்கேடிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. பாடி காட்டியவர் எம்கேடி, பாடியை காட்டியவர் பி சின்னப்பா. இவர் பாடி காட்டி நம்ம கவுக்குப்பாரா இருந்தாலும் பார்த்தா போப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐ வாஸ் டோட்டலி சாரி புல் திஸ் ஆஃப். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் யூ டு பி a good actor. I never expected this film to be a good film. இது எல்லாமே டர்ன் ட்விஸ்ட் வந்து எக்ஸ்டர்னல் டு தி ஃபில்மே நிறைய நடந்தது இந்த படத்தில். அது ஹாசினி மாதிரி கிடையாது. ஹாசினி இஸ் த மோஸ்ட் அண்டர் யூஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மர் இன் த ஹோல் ஆஃப் இந்தியா. ஒரே ஒரு ஷாட் பார்த்தேன், ஏதோ ராகவா லாரன்ஸ் படத்தில் ஒரு சின்ன கிளிப்பிங் பார்த்தேன். ஹாசினி ஒரு 2 நுவான்ஸ்டு எக்ஸ்பிரஷன் ஷி கிவ்ஸ். பியோர் ஹியூமர். இட்ஸ் ஜாக் டாட்டியோட பெட்டர் ஹியூமர். ஷி புல்ட் இட் ஆஃப் வித்தவுட் எனி டயலாக். அப்புறம் ராமானுஜம் பார்க்குறேன், இந்த மாதிரி வில்லி பார்த்ததே இல்லை. இந்த டைமென்ஷன்லாம் ஒரு சின்னதாக ட்ரெய்லர் மாதிரி காமிச்சாங்களே, இவங்க யூஸே பண்ணலையே அது ஹாசினியை. யூ பின் யூஸ் ஒன்லி 10%, 20% in your whole life. There is a Meryl Streep hiding in you. You know, there is a Ingrid Bergman hiding in you. உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு டான்சிங் இந்த ஷூ பாக்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கு கொடுத்தா போகிறோம். ஷீல் யூஸ் இட் அஸ் அ ஃப்ளோர். இங்கிரிட் பர்க்மன் அப்படி தான் மர்டர் அந்த ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் வந்து ஷி வாஸ் கிவன் ஜஸ்ட் ஒரு 2 scenes ஷி காட் அன் ஆஸ்கர் ஃபார் இட். எப்படி ஆடணும்னு சொல்லி கொடுத்தாங்க, நம்பூரில் லக்ஷ்மி மாதிரி. ஆசினி, யூ நோ ஒன், ஐ தேங்க் த கேமரா விச் ரெஃப்யூஸ்ட் யூ பிஹைண்ட் இட், பிகாஸ் த கேமரா வாண்டட் ஹர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். ஸோ அவங்க பாருங்கள், ஹாசினி பாருங்கள், அது வெட்டர்ன் அப்படி தெரியும். லெஃப்ட் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த ரோலில். ஸ்ருதி ஹரிகரன் ஆக்டிவிஸ்ட்டு, பார்க்கும்போதே பயம் எனக்கு. ஏதாவது நல்லா இருக்குமா பார்க்கலாமா, நீ சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா சொல்கிற மாதிரி. ஆனால் வந்து பார்த்தானா ஐயோ மை காட், ஷீ இஸ் அந்த சந்தேகமே வராத மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப டிஃபிகல்ட் டு புல் இட் ஆஃப். இன்றைக்கி ஒரு டைட் க்ளோஸ்அப் வச்சுட்டாங்க, நீ பண்ணியே ஆகணும். வேறு டூல்ஸே கிடையாது. டேரக்டர் சொல்லிட்டாரு, எனக்கு தெரியாது ஸ்கிரிப்ட் லெவலில் தான் இருக்குது, இன்னும் மூஞ்சியில் மகளே ஒன்று சமத்துன்னு சொல்லி மூஞ்சியை வச்சுட்டிங்க க்ளோஸ்அப்பில். தி ஆல் டிட் இட் ஸோ வெல். சைடு கேரக்டர் ஒருத்தர் வராரு, வீட்டில் மேனேஜர் மாதிரி வர்றாரு, குக்கு மாதிரி ஒருத்தர் வர்றாரு. தி ஆல் டிட் இட் ஸோ வெல். 2 பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவங்கெல்லாம் டிலைட் டு வாட்ச். அதுக்கு ஈக்குவலாக வரு வந்து இங்கிலீஷ் ஆக்சென்ட் வந்து ஆக்சென்ட் இல்லாமல் பேசுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் தண்ணி கொடுங்க, இதுக்கே எனக்கு நாக்கு தட்டுதுண்ணா. எனக்கு மொத்தம் தான் எப்படி இருக்குல்ல, கனிமொழிக்கே அப்படி தான் இருந்தது நாட்டியில் பேசும்போது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் ஒரு தமிழ் பேராசிரியர் சொன்னார், சார் மலையாளிஸ்லாம் பாருங்கள் சார், அவன் ஃப்ரான்ஸில் போனாலும் மலையாளத்தில் பேசுகிறான், ஜெர்மனியில் போனாலும் மலையாளத்தில் பேசுகிறான், இட்டலி போனால் மலையாளம் இல்லை சார், ஜெர்மனியில் ஜெர்மன் லாங்குவேஜ் தான் பேசுகிறான், ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸ், உங்கள் காதில் மலையாளம் மாதிரி விழுதுங்க. அங்கே எங்கே போனாலும் யூ கேன் டேக் த ஆக்சென்ட் அவுட் ஆஃப் எ கேரளைட். அப்படிங்கிறப்ப வரும் வந்து யூ சி த வே ஷி ஸ்போக். சத்யஜித் ராய்க்கு ஒரு ஆக்சென்ட் ஒன்று உண்டு. நான் வந்து என்னுடைய முதல் ஷார்ட் ஃபிலிமுக்கு, என்னோட இன்ஸ்டியூட் ஃபிலிமுக்கு சத்யஜித் ராய் தான் மியூசிக்கு. அவர் தன்னை தவிர வேறு இன்னொருத்தருக்கு மியூசிக் போட்டது என்னோட ஷார்ட் ஃபிலிம் கொண்டு தான். என்ன இவ்வளோ கொழுப்பத்தை ஒருத்தன் மியூசிக் போட்டுன்றானே, ஒன்று லூஸாக இருக்கணும் இல்லை ஜீனிஸாக இருக்கணும்னு அந்த சந்தேகத்தில் போட்டு விட்டு வெளில வந்துட்டார் அவர். அப்போ அவரோட ஆக்சன் பார்த்தீங்கன்னா, ஐ saw your film my son, but that's because I went through a heart bypass surgery. I can't do music as such, but if you are that much interested in my music, in Iraq Raja Deshe, the songs of which you sang so well, I don't mind using it. You can use my name and give a letter from your principal, and it's okay. I'm all the best. It's a nice film. இங்கே ஒரு ஆக்சென்ட் பாருங்களேன், பிரிட்டிஷா லோக்கலா தெரியவே தெரியாது. ஸோ அந்த ராங்கில் உட்கார மாட்டார். ஐ ரவுண்ட் அடிட்னு சொல்ல மாட்டார், ரவுண்ட் அடிட் உள்ளே போயிடும். ஸோ அந்த மாதிரி வருவுக்கு ஏதோ ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டு ஷீ புல்ட் இட் அப் வித்தவுட் ஈவன் தட் பிரிட்டிஷ் பேஸ் வாய்ஸ் இல்லாமல். அதுவும் இல்லை, தமிழ் பேசுகிற மாதிரி பேசுகிறான், இங்கிலீஷ் தான் பேசுகிறா. அந்த லாகம் வந்து இல்லை, அந்த அன்நேச்சுரலாக இல்லாமல் அந்த ஒரு ஹாஃப் டோன், அந்த ஒரு ஃபால்ஸ் டோனே இல்லாமல் நீங்கள் நடித்தது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, புல்ட் இட் ஆஃப் ஸோ வெல். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். அப்புறம் நம்மளுடைய வித்யுலேகா, ஷி ஹஸ் கிராஜுவேட்டட் இன்டு ஹாலிவுட் நவ் இல்லையா, அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கா. அவ்வளோ யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு நடிகர், ஒரு ஃபால்ஸ் நோட் எதுவுமே இல்லை. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கிருஷ்ணா ஃபார் தட், யூ புல்ட் இட் ஆஃப் ஸோ வெல். And Gopi Krishna, you know, graduated as a producer, which you should have done at least 40 years back.
ஸோ கேஸ்டிங்க்கு யாராவது போனீங்கன்னா கோபிகிருஷ்ணனுக்கு போயிடுங்க. நான் ஃபைனல் அந்த படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் சொன்ன நடிகனாக என்ன பண்ணால் மியூசிக் டேரக்டர் ஆடி பேசாமல் அப்படின்னு. மியூசிக் டேரக்டர் ஈஸி ஆட்டோமேட்டிக்காக நடிகர் ஆகிட்டு வாய்ப்பு இருக்குது. நல்லா நடிக்கிறானோ இல்லையோ ஆனால் நடிகர் ஆகிடுவான். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பார்த்திபன் சொன்னார் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் டிராஃபிக், ஒரு பக்கம் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் சொன்னீங்க, ஒரு பக்கம் இல்லை 2 பக்கமும் இருக்குது கோடம்பாக்கத்தில். நான் 4 பக்கம், ஏன்னா சினிமாவே ஜாமாக இருக்குது கோடம்பாக்கத்தில். அண்ட் வி ஹேவ் அன் எக்ஸ்ட்ராடினரி பாருங்கள் பார்த்திபனு பாருங்கள், நீ புதுமையாக நீ ட்ரை பண்ண உனக்கு எவ்வளோ தான் சோதனை கொடுப்போம் அவங்களுக்கு கொடுப்போன்னு. அவர் நான் திருப்பி சோதனை கொடுக்குறேன்ட்டு ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கார். அவரும் ஐ நோ ஹிம் ஆஸ் மூர்த்தி பிஃபோர் ஹி பிகேம் பார்த்திபன் when he was பாக்யராஜோடைய அசிஸ்டன்ட். ஏய் நீங்கள் விக்குக்கு வீணாக்கிறோம் சார்ண்ணா இல்லை உங்களை தான் அப்போ நீங்கள் இல்லை. அப்போ வந்து மூர்த்தியாக தெரியும், போஸ்ட்மேனாக நடிப்பார் தாவணி கனவுகளில். எங்கள் அப்பா ஒரு படத்தில் அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருப்பார். பாக்யராஜ் நல்ல ஃப்ரெண்ட் அவர், அதனால தான் நடிக்க வச்சார். இவர் வந்து பார்த்தேன். தென் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபிலிம் கவிதை பாட நேரத்தில் ஹீரோ வந்து முதல்ல பார்த்திபன் தான், அமலா பார்த்திபன் தான். பூஜைக்கு வந்தார். அப்புறம் பார்த்தாரு இது 4 பேரில் ஒருத்தெல்லாம் சரிப்படாதுன்னு கேண்டிட்டார். யூ மேட் எ வெரி வைஸ் டெசிஷன். புதிய பாதையை தனக்கென்று அமைத்து கொண்டு இன்று வரை ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு புதுமை இயக்குனர் பாக்யராஜ் வந்து இவர் ஹி ஹேட் செட் இஸ் ஓன் கோல், செட் இஸ் ஓன் ஃபிளாக், செட் இஸ் ஓன் பாத். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பார்த்திபன். ஸ்டில் இவ்வளோ சோதனைக்கு வந்தாலும் நான் நானாக தான் இருப்பேன் சொல்கிறது ரொம்ப அழகான ஒரு திறமை உங்களோட இது. ஸோ வெரி ஹாப்பி. யாராவது விட்டு போயிருந்தேன்னா சித்ரான வரலாறு நடமாடும் வரலாறு சித்ரா அண்ணன் அவர்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அவர் நான் குழந்தையார்களையும் பார்த்துருக்காரு. எனக்கு வயசாச்சு அவர் அப்படியே இருக்காரு. ஸோ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சீயிங் ஆஃப்டர் லாங் டைம். இவர் கொஞ்சம் அண்ணன் தாடி வளர்த்துருக்காரு. கேமரா லென்ஸ் முன்னாடி வந்து மறைக்குது. நான் இவர் வந்து தாடி இல்லாததுலேயும் பார்த்துருக்கேன், இல்லாத பார்த்து இருக்கும்போது பார்த்துருக்கேன், இது இல்லாத போது பார்த்துருக்கேன், இது இருக்கும்போதும் பார்த்துருக்கேன். ஸோ நன்றி. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். அண்ட் என்ன மிச்சங்கள்லாம் பேசுறதுக்கு நான் இடமே இல்லாமல் பேசுகிறேன். நான் சொல்லுவேன், நான் பேசும்போது டைம் ஆச்சுன்னா வாட்சை காட்டுவேன், நான் பேசும்போது கேலண்டரை காட்டுவாங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி என்டையர் டீம். அது மாதிரி இந்த படத்தில் நடித்திருக்க நட்சத்திரங்களை பற்றி சொல்லவே வேணாம். சுகாசினிகள்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு, எப்படிப்பட்ட பெர்ஃபார்மர் அப்படின்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதை வந்து ரொம்ப அழகாக வந்து யூகி சொன்னார். அதுதான் ரொம்ப நல்ல விஷயம். கேமராவை வந்து உங்களை பின்னாடி நிற்காதீங்கன்னு சொல்லி புறந்தள்ளினது வந்து ரொம்ப பெரிய விஷயம்னாரு. அது நிஜமாகவே ரொம்ப அழகான டேர்ம். அதாவது சுகாசினி நடிப்பு திறனுக்கு சொல்கிறதுக்கு வந்து அதை விட ஒரு நல்ல டேர்ம் கிடையாது. வரலட்சுமியை பொறுத்த வரைக்கும் வந்து வரலட்சுமி வந்து சுயம்பு. இன்றைக்கு வரலட்சுமி வந்து தமிழ் சினிமாவிலையும் இல்லை தெலுங்கு படங்களையும் முக்கியமாக நடத்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய உழைப்பு. இது வந்து பெரிய விஷயம். அது வந்து நைட்டு வந்து படுத்து தூங்கும்போது நிம்மதியாக கர்வத்தோடு படுத்து தூங்கலாம் வரலட்சுமி. அந்த அளவுக்கு ஒரு கிரேட் பெர்ஃபார்மராக இன்றைக்கி வந்து அவங்க இருக்காங்க. சூஸ் பண்ணி கதாபாத்திரம் நடிக்கிறாங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே, அதாவது இந்த படத்தினுடைய கதாநாயகனும் தயாரிப்பாளரும் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன மாதிரி எனக்கே கூட லேட்டாக தான் தெரியும் அவர் தான் தயாரிப்பாளர்னு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை இயக்கி இருக்கின்ற கிருஷ்ண சங்கரை பற்றி சொல்லணும். 2 விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, அவர் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு. ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் இப்படி ஒரு படத்தை பண்ண முடியுமா? நிஜமாகவே பிரமிப்பாக இருக்குது. அதை தாண்டிய ஒரு பிரமிப்பை எனக்கு கொடுத்தது என்னென்னா, இந்த திரைப்படத்தை 23 நாட்களில் அவர் முடிச்சார்ந்தது. இதை வந்து அவர்கிட்டேருந்து இன்றைக்குள்ள இளம் இயக்குனர் பல பேர் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பட்ஜெட்டிங் தான் சினிமாவில் ரொம்ப முக்கியம். எந்த கதையும் நாம் அதாவது திரைப்படத்துடைய படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சரியாக திட்டமிட்டோம்னா நிச்சயமாக குறைந்த நாட்களில் இந்த அளவு குவாலிட்டியாக கொடுக்க முடியும். இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது அக்னி என்டர்டெயின்மெண்ட்டோட ஃபர்ஸ்ட் இந்தியன் பேஸ்ட் சப்ஜெக்ட். அதாவது இங்கே நடக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். யூஎஸில் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கோபி சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் பிக்கெஸ்ட் பெனிஃபிட் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நடித்து கொடுத்தது. ரொம்ப ஒரு வியப்பான சுச்சுவேஷன். பிகாஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுவாங்கன்னு. அதுக்கு முழு தேங்க்ஸ் வந்து கோபிகிருஷ்ணன் சாருக்கு தான். அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் எல்லாருமே வந்தாங்க. பட் அங்கே வந்தப்போ வந்து நாங்கள் நிறைய கற்றுண்டோம் அவன்கிட்டேருந்து. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எவ்வளோ குயிக்காக பண்ணுறாங்கன்னு. ஸோ அந்த 23 டேஸ்க்கான ஷூட்டுக்கான ரீசன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன். இட்ஸ் பிகாஸ் ஆல் தி ஆர்டிஸ்ட் வந்து 2 டேக்கு மேலே எடுக்கல ஒரு இதுக்குமே. ஓகே, ஸோ இட் இஸ் ஜஸ்ட் க்ளீன் அண்ட் எவ்ரிபடி டிட் தேர் ஜாப் ஸோ வெல். ஸோ நாங்கள் 23 டேஸில் குயிக்காக முடிச்சிட்டோம். ஆக்டராக கூட ஐ லேர்ன்ட் அ லாட். இது இந்தியாவில் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அஸ் அன் ஆக்டர் அண்ட் ஐம் ஹோப்பிங் டு டூ மோர் கேரக்டர்ஸ் லைக் திஸ். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அபவுட் திஸ் ஃபிலிம்,
உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை. கான்டென்ட் இஸ் கிங்னு சொல்லுவாங்க, நிஜமாகவே கான்டென்ட் கிங்கான்றது நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணும். இந்த மாதிரி ஆக்டர்ஸ் நிறையா கேரக்டர்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஐம் ரிக்வெஸ்டிங் யூர் சப்போர்ட் ஃபார் தட். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், without taking too much time, I want to thank Yogi Sethu sir, Chitra Lakshmanan sir, Parthiban sir for presiding on this event and making their time to come out here. So I'll just make this very short and sweet and quick. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் அப்புறம் கேட்கலாம். படத்தை பற்றி நாங்கள் வந்து ஒன் ஆன்சர் பண்ணுவோம். ஓகே, இந்த படத்தோட சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கீங்க. யூகி சேத்து எப்போவுமே ரொம்ப ஜெனரஸ், என்னை பற்றி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு. இவர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அந்த பாராட்டை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படணுமா இல்லை வீட்டுக்கு போய் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ஒன்றுமே பண்ணல என்னம்மா அப்படி நம்மளை குத்திக்கணுமான்னு தெரில. அதுதான் அவரோட இன்டென்ஷன் நினைக்கிறேன். பட் அப்படிலாம் இருக்கணும், இருந்தால் தான் மற்றவங்களுக்குலாம் அடடா யூஆர் நாட் பீயிங் ப்ரொடக்டிவ், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு தோணும். அதுவும் நடுவில் நிறைய பேரெல்லாம் எடுத்து விட்டாரு. எத்தனை பேருக்கு அந்த பேரெல்லாம் ஞாபகம் இருக்கும் தெரியல. ஜாக்ஸ் தாத்தியோட எக்ஸ்பிரஷன் அவங்க ஃபேஸில் பார்த்தேன் அப்படின்ட்டாரு. ஜாக்ஸ் தாத்தி அப்படிங்கிறவர் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஃப்ரான்ஸில் ரொம்ப பெரிய ஒரு கல்ட்டு. சார்லி சாப்ளின் வந்து ஃப்ரான்ஸில் பிறந்திருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அந்த பேரெல்லாம் சொல்லும்போது இன்னுமே உதறது கை காலெல்லாம். எனிவே அண்டர் யூட்டிலைஸ்ட் அப்படிலாம் சொன்னார். அடக்கமாக தான் இருக்கணும் எல்லாரும். ரொம்ப ஓவர் யூட்டிலைஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன இவங்க எல்லா படத்துலையும் இருக்காங்க, இவங்க போராக இருக்குது அப்படின்றவாங்க. அதனால் நாங்கள்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா தான் இந்த மாதிரி வேர்டிக்ட் ஆன படத்தில் ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணால் கூட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ விச் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் த ஃபிலிம், me being underutilized. And Chitra Lakshmanan sir, thank you so much. அழகாக அனலைஸ் பண்ணிங்க. இந்த படத்துக்கு வந்து ப்ரெஸ் ஷோக்கு அவரை கூப்பிடணும்னு சொன்னது இட்ஸ் வெரி குட். பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு படத்தை எப்படி பார்க்கணுங்கிறதே மறந்து போச்சு. ஏன்னா ஒரு ரீலாக 1 minute ரீலாக பார்த்து ஒரு 3 மணி நேர படத்தை வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நியூஆன்சஸ்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மறந்து போச்சு. இன்னுமே அந்த பிளாக்னஸையே பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த படத்தில் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு டார்க்காக ஒரு ஃப்ரேம் வந்தா அப்படின்னு. ஆனால் நம்ம ஐஃபோனில் பிளாக் ஓட டென்சிட்டி தானே பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஐயோ பிளாக்னஸ் இல்லையேன்றோம். ஸோ முக்கியமாக கருப்பு இருந்தால் தான் வெள்ளை உலகத்திலேயே. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூகி சேத்து மாதிரி, நம்ம சித்ரா லக்ஷ்மன் மாதிரி யூனோ வெரி பேலன்ஸ்ட் அண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் இருந்தால் தான் நம்ம சினிமாலேருந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியும். பார்த்திபன் ஆஃப்கோர்ஸ் என்ன பேச போகிறாரு தெரியல. ஐ திங்க் உங்களுக்கே தெரியல. கோபிக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கோபி ஒரு ஃப்ரெண்டு. கோபி எப்படின்னா, இப்போ நான் பண்ணுற எல்லா ப்ராஜெக்ட்லேயும் கோபியை இழுத்துருவேன். என்னோட தொண்டு நிறுவனமான நாமில் வந்து அவர் ஒரு ட்ரஸ்டி. சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவரும் அந்த கமிட்டியில் இருப்பார். அப்புறம் கொல்லப்பொடி அவார்டு, நேஷ்னல் அவார்டு உண்டு, அதுலேயும் அவரை இழுத்துருவேன். ஸோ ஆனால் அவர் என்ன எழுத்தா நான் போக மாட்டேன். அதுதான் வந்து யூஸ்வல் ஒரு என்ஜிஓ பர்சனோட ஆட்டிடியூட். அது ஆம்பே டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வருவோம், யாருக்கும் நம்ம போக மாட்டோம். அப்படி வந்து ரொம்ப உறுதியாக இருந்த என்னை இழுத்தது வந்து இந்த படத்தோட இந்த சப்ஜெக்ட். ஆடிஷன் பற்றி சொன்னார். எல்லாருக்கும் ஆடிஷன் பண்ணாங்க, சுஹாசினிக்கு ஆடிஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்கும். எப்படின்னா, என்னோட 20களில் வந்து நிறையா லக்ஷ்மி அவர்களோட ரீமேக் படங்களை நான் நடிச்சிருக்கேன். சிறை பார்த்துருப்பீங்களா நிறைய பேர், அதோட தெலுங்கு வெர்ஷனில் நான் தான் ஆக்ட் பண்ணேன். சம்சாரம் அது மின்சாரம் அதோட தெலுங்கு வெர்ஷன்லையும் நான் தான் ஆக்ட் பண்ணேன். அப்புறம் கன்னடத்தில் அவங்க இப்பனி கரிகித்துன்னு ஒரு படம் பண்ணாங்க, ரொம்ப ஃபேமஸ், அதோட தெலுங்கு வெர்ஷன்லையும் நான் தான் ஆக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் ஒருத்தர் கதை சொல்ல வரும்போது ரீமேக்குன்னு சொன்னால் யூஸ்வலி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது லக்ஷ்மி மேடம் பண்ணியிருக்காங்க தமிழ்லையோ இல்லை கன்னடாலேயோ அப்படின்னோடனே ஓ அப்படியா அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு கெட் இன்ட்ரெஸ்டட். பிகாஸ் ஒரு ஃபில்டர் அவங்களே பண்ணிட்டாங்க இல்லையா, அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நான் எனக்கு அந்த ஹோம்ஒர்க் இல்லை. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கோபி வந்து சொன்னார், இந்த எலைசாங்கிற கேரக்டருக்கு நாங்கள் லக்ஷ்மி தான் கேட்டோம். அவங்க வந்து வேறு வேலை இல்லை, 6 நாள் என்னை அமெரிக்காவை கூப்பிட்டு போய் என்னை கொலை பண்ணி திருப்பி அனுப்புறியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அப்படின்னுட்டு. ஸோ அதனால் அந்த எனக்கான ஸ்கிரிப்டோட ஆடிஷனை வந்து அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க. ஷீட் ஆல்ரெடி டன் இட். ஸோ லக்ஷ்மிக்கு கொண்டு போகிற கேரக்டர் அப்படின்னா நிச்சயமாக இட் வுட் ஹவ் பீன் அ வெல் ரிட்டன் கேரக்டர்னு எனக்கு தெரியும். அதனால தான் லக்ஷ்மி மேடம் மேலே பாரத்தை போட்டுட்டு எஸ் ஐ வில் கம் டு தி யூஎஸ் அப்படின்னு சொன்னேன். இப்போல்லாம் வந்து ஷூட்டிங்க்கு 12 பேர் இல்லாமல் யாரும் போக மாட்டாங்க. நான் ஒருத்தி மட்டும் போனேன். அது பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா 12 பேர் போனால் சுஹாசினி × 12 க்ளோன்னு தொல்லை. அதனால் சுஹாசினிங்கிற ஒரு தொல்லையை மட்டும் இவங்க வந்து சகிச்சிக்க வேண்டியிருந்தது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த ஷூட்டிங். எனக்கு எல்லா சீனுமே ஸ்ருதி ஹரிஹரனோட தான். வழக்கமாக ஹீரோயின்லாம் எப்படின்னா
கேரவனில் இருப்பாங்க. ஜஸ்ட்டு ஷார்ட்டுக்கு வந்துட்டு டைலாக் பேசிட்டு போயிடுவாங்க. ப்ராம்ப்டிங் இருக்கும், அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க. சில சமயம் ரிஹர்ஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்ருதி ஹரிஹரன் வந்து கீழே தரையில் உட்காந்து என்கிட்ட, மேம் நம்ம ரிஹர்ஸ் பண்ணலாம்னு போட்டு அரிச்சு பிடுங்கி, அம்மா இது தமிழ்மா, எனக்கு ஒன்றும் ரிஹர்சல் தேவையில்லை, டேக்கு போயிடுறேன், நான் இல்லை எனக்கு வேணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு பிளேயில் ஆக்ட் பண்ணுற மாதிரி டைலாக்லாம் படித்து எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ சங்கருக்கு வந்து கிருஷ்ணசங்கருக்கு நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையே கொடுக்கல. ஏன்னா ஷார்ட் ரெடினோடனே நாங்கள் ஏற்கனவே ரெடியாக இருப்போம். ஸோ இட் வாஸ் அ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். சின்ன ரோல் தான் என்னோடது. ஸோ அதனால் என்னோடய வேலை வந்து சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃபேமிலி பீப்புள் தான். சினிமா ஷூட்டிங் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது, உங்கள் பொண்ணோட கல்யாணம் அப்போது என்ன கலாட்டா நடக்குமோ அதெல்லாம் ஷூட்டிங்கோட ஒரு நாள் நடக்கும். சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, எங்கள் வீட்டிலலாம் கல்யாணம்னா எல்லோரும் பயப்படுவாங்க, நான் மட்டும் ஜாலியாக இருப்பேன். ஏன்னா எங்களுக்கு தினம் கல்யாணம் தான் சினிமாவில். உங்கள் கல்யாணத்துக்கு 2000 பேர் தான் வருவாங்க, எங்கள் கல்யாணத்துக்கு 5000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்தோட கலாட்டா எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்கும். அதை சின்ன யூனிட் எடுத்துகிட்டு போயிட்டு ரொம்ப பிரமாதமாக சமாளித்த கோபிக்கும் ராஜிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னென்னமோ பிரச்சனைலாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வேனோட டிரைவர் வந்து ப்ரீவியஸ் டே வி டேக்கன் ஹிம் டு அன் இந்தியன் ரெஸ்டாரண்ட். அங்கே சாப்பிட்டுட்டு சாவி அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வச்சுட்டு இவர் வந்து வீட்டில் வந்து தூங்கிட்டார் ரூமில் வந்து. காலையில் நாங்கள்லாம் வந்திருக்கோம், ஃபேன் இருக்குது, சாவி இல்லை. டைரக்டர் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை திறந்து அந்த சாவி எடுத்துகிட்டு வந்து அதை அந்த வேன் திறந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு லைட் வந்தது. இந்த மாதிரி நம்ம கண்ணில் தெரியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்புறம் நாங்கள்லாம் பூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே என்னை பார்த்த உடனே, நான் ஸ்கூலில் படிக்கும்போது நீங்கள் வந்து ஒரு 30-40 வயசு இருக்கும், அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனால் இந்த வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது அமெரிக்காவில் ஷூட்டிங்கில் தான் நான் பார்த்தேன். ஏன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மியூசிக் டைரக்டர் ஆதித்யா ராவ், ஹிஸ் பேரண்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு சாப்பாடு பண்ணி எங்கள் எல்லாருக்கும் லஞ்ச் கொண்டு வந்தாங்க. எதுக்காக கொண்டு வந்தாங்க? அந்த யூனிட்டில் இருக்கிற எல்லாரையும் பிடிக்கும்னா இருக்கலாம், சுஹாசினி படத்தை எங்கேயோ பார்த்துருக்காங்க அவங்களோட சின்ன வயசில், அதனால அந்த சாப்பாட்டில் இன்னும் கொஞ்சம் நெய், இன்னும் கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அப்போ தான் என்னோடய வயசோட அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுது. வண்டர்ஃபுல் இட் வாஸ். அண்டு கிரேட் சாய்ஸ் ஆஃப் அரவிந்த் கிருஷ்ணா ஆஸ் அ சினிமாட்டோகிராஃபர். பிகாஸ் எல்லாரும் நியூ கமர்ஸாக இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு வார்டன் மாதிரி ஒருத்தர் எல்லாரையும் லகான் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சினிமா தெரிஞ்சு அட் த சேம் டைம் ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபரை சூஸ் பண்ணது வந்து ஐ திங்க் இட் வாஸ் ரியலி லைக் அ ட்ரம் கார்டு. ஆனால் அவர் வந்து இந்த அமெரிக்கன் யங் யூனிட்டோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் ஜெனரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப தமாஷாக இருந்தது. இந்தியாவில் இருக்கிற நம்ம எல்லாருமே என்னதான் இருந்தாலும் தொழில்னு அப்படின்னு வந்துட்டுருப்போ அந்த ஒரு பக்தின்னு இருக்கும். அந்த தொழில் பக்தி அங்கெல்லாம் யாருக்கும் கிடையாது. வந்தோமா, வேலையை பார்த்தோமா, போயிட்டே இருப்போமா. முக்கியமான டெத் சீட்டில் நாங்கள் கஷ்டப்பட்டு டைலாக் பேசிட்டு இருக்கும்போது ஒரு அமெரிக்கன் இன்னொரு அமெரிக்கன்ட்ட, did you go for that weekend trekking to the mountain அப்படின்னு அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற விஷயத்தை ஏதோ பேசிட்டு இருக்காங்க. என்னையா இது, நாங்கள் வந்து தொழிலே தெய்வம்னு இருக்கோம், நடுவில் நீ ஹாலிடேக்கு போனப்போ வீக்கெண்ட் போனதெல்லாம் பற்றி பேசியிருக்கேன். பட் எல்லாம் பொறுமையாக இருந்து ஒரு நாளைக்கு சிங்கம் சிதறி வெடிச்சுது. நம்ம சினிமாட்டோகிராஃபர் சைலன்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னோடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, அப்படியே குவைட் ஆகி கொஞ்சம் நேரம் வேலை பார்க்காம இருந்துட்டாங்க. சைலன்ஸ்னது வாயத்தான் மூட சொன்னோம், வேலையை மூட சொல்லலையா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் போய் டைரக்டரும் கோபியும் போய் அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி கூட்டிகிட்டு வந்தது. ஸோ அதனால் வெளிநாட்டில் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாக கிடையாது, ரொம்ப 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 கஷ்டம். எங்களெல்லாம் வந்து பிக்கப் பண்ணணும், ட்ராப் பண்ணணும். அந்த வீட்டில் ஒரு ஷூட்டிங் நடக்கும், அவங்க தே ஷுட் அலவ் ஃபார் த ஷூட்டிங் எல்லாம். இதெல்லாம் மீறி 23 டேஸில் இந்த படத்தை முடித்தது வந்து ஐ திங்க் இட்ஸ் அமேசிங். ஸோ இந்த படத்தை நீங்கள் எப்படி ஆடியன்ஸாக பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்களோ அதே மாதிரி இந்த ஷூட்டிங்கை நான் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டராக பார்த்தேன். நான் இருந்த ஒரு 6 நாள். அமேசிங் ஜாப் தட் தே டிட். அண்ட் பிரகாஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் புல்லிங் இட் ஆஃப். பிகாஸ் ஒரு ப்ரொடியூசரே ஒரு ஆக்டராக இருக்கும்போது நமக்கு வேறு ஏதோ ஒரு தோணும், ஆஹா இவர் வந்து தன்னுடைய திறமையை காட்டுறதுக்காக படம் எடுத்துருக்காரு. கிடையாது. ஃபஸ்ட்டு 10 நாள் அவர், நான் பார்த்த ஷூட்டிங் வரைக்கும் அவருக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு கேமரா முன்னாடி போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அவர் வந்து கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷனில் 6வது அசிஸ்டன்ட் மாதிரி இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்தார். எல்லா வேலையும் அவரே பாடிட்டு இருந்தார். நம்ம ஊர்லலாம் ப்ரொடியூசர் தான் சேர் போட்டு ஜாலியாக உட்காந்து எல்லாரையும் விரட்டலாம், அங்கே அப்படி இல்லை, அவரை தான் எல்லோரும் விரட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் வரலக்ஷ்மி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அவர் சொன்ன மாதிரி, யுகி சேத்து சொன்ன மாதிரி, அந்த அமெரிக்கன் ஆக்சென்ட்டே கிட்ட வராமல் ஒரு இந்தியன் லாயர் வந்து ஃபுல்லாகவே அவங்க பாஷையில் பேசும்போது அந்த
யூனோ ஜார்கன்ஸ், அந்த பர்டிகுலர் வொக்காபுலரி, அந்த வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தும் போது எந்த பிசுறுமே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணீங்க. எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தான் தெரியும். ஒரு ரூம் ஃபுல் ஆஃப் ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டாலும் ஒரு 3 கேமரா இருக்கும்போது எழுந்து நின்று குரலே வர்றதே பயப்படும். பார்த்திபனுக்கு தெரியும், அது யூகி சேத்துக்கு தெரியும், பிரகாஷ்க்கு தெரியும், வெளியில் வராது அத்தனை பேரையும் பார்க்கும்போது. பட் அதெல்லாம் மனசில் வாங்கிக்காமல் பர்ஃபார்மன்ஸ், நான் ஒரு ஆர்டிஸ்ட், எனக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் இதில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அதை மீறி வர்றது, என்னதான் இருந்தாலும் ஹியூமன் பீயிங்ஸ், நமக்கு இருக்கிற அந்த சின்ன சின்ன பயங்களெல்லாம் எதிர்த்து பண்ணுறதுங்கிறது வந்து அமேசிங். ஸோ டைரக்டர் கிருஷ்ணா, நீங்களும் ரொம்ப அழகாக பண்ணீங்க. 23 நாளில் படத்தை முடிக்கிறதுங்கிறது, you have to be a genius to do 23 நாள், சான்ஸே இல்லை. I mean to plan and everything. So congratulations, and you won't believe it, in the costume க்கு வந்தவங்க அனிதா, who's our Kenny's sister, you know, amazing. ராஜி எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 கூட்டு முயற்சியாக தான் இது பண்ணாங்க. அதில் அகெயின் ஐம் சேயிங், எல்சாங்கிற வண்டர்ஃபுல் கேரக்டர் வெளியிலேருந்து தான் பார்த்துட்ருக்கேன். இந்த கோர்ட் ரூம் ட்ராமாவெல்லாம் எல்சா வந்து ஹெவன்லேருந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நானும் இந்த படத்தை சைட்லேருந்து பார்த்தேன் ஷூட்டிங்கில். இப்போது ஆடியன்ஸ் நீங்கள்லாம் பார்க்கும்போது உங்கள் கூட உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஐ எம் விஷிங் த டீம் த வெரி 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 பெஸ்ட் தட் இட் ரிச்லி டிசர்வ்ஸ். தேங்க்யூ. ஐ ரியலி மிஸ்ட் ஹிம். அவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்க வேண்டியது. நான் கோபி சார்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், இன்னும் பார்த்திபன் சார் ரொம்ப பயங்கர பிஸியாக இருந்தார் அவர் ப்ரீவியஸ் ப்ரொடக்ஷனில். பட் நீங்கள் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சுஹாசினி மேடம் வந்து ரொம்ப வந்து ஹம்பிளாக பேசிட்டு போயிட்டாங்க. ஒரு சீனையும் அவங்க நடித்தது அனுபவித்து பார்த்துருக்கேன். நான் ரசிகனாக தான் பார்த்துட்டு இருந்தேன் அவங்க பண்ணது. ஸோ ஒருத்தர் எல்லாரும் என்னென்ன இப்படி பண்ணாங்கன்றது அழகாக பேசிட்டாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் தேங்கிங் பிரகாஷ் அண்ட் அக்னி என்டர்டெயின்மெண்ட் ஃபார் எம்எல்ஏ ஃபெய்த் வச்சு எனக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. தேங்க்யூ பிரகாஷ் சார் ஃபார் யூனோ, அண்ட் மாலினி பிரகாஷ் மேடம். அண்ட் அகெயின் இந்த ஆல் தீஸ் ஆர்டிஸ்ட், அவங்க வந்து நிறைய பேர், எனக்கு எக்கச்சக்க கண்டென்ட் இருக்குது. இப்போ டைம் இல்லை, நான் பேசிட்டே இருக்க விட்டா என்ன. ஸோ எனக்கு அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், அந்த கான்ஃபரன்ஸ் ரூமில் யாரோ இன்டர்வியூ எடுத்துகிட்டு போது, ஒருத்தரும் 10 ஹாலிவுட் ஆர்டிஸ்ட்டுக்கு சமம் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்லலைங்க, கூட நடித்த ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் சொன்னது. அவங்க ஒருத்தரை பார்த்து அவங்க சொன்னது. ஒருத்தரும் அவங்கெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணி ரிஹர்ஸ் பண்ணி இவங்க வருவாங்க, வந்துட்டு அப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. அதுவும் இதோ வரலட்சுமி மேம், சுஹாசினி மேம்லாம் ஒரு பார்வை பார்த்து ரைட்டு போகலாம் அப்படின்வாங்க. நான் அப்படியே உட்காந்து ஓகே போகலாம். அதே சமயத்தில் ஒரு சின்ன கரெக்ஷனை கூட நான் தான் சொன்ன கேட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாட்டி சுற்றி ஹரியன் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க ஹாசினி மேடம் கிட்ட. அப்போ வந்து ஒரு டைலாக் வந்தது. உடனே ஹாசினி மேடம் வந்து இது ஆட்டோ பின்னாடியே இல்லாமே அப்படின்னாங்க. உடனே வந்து நீங்கள் பேசிட்டீங்க நல்லா இருக்குன்னு உடனே என்ன பார்த்தாங்க அவங்க. நான் சொல்ல இல்லை மேடம், இந்த இடத்துல செட் ஆகலன்னு. டேரக்டர் சேஸ் நோஸ் ஐம் நாட் கோயிங் டு டூ தட் அப்படின்ட்டாங்க. ஸோ அவ்வளோ சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க நினச்சா பண்ணியிருக்கலாம். ஸோ ஆனால் அவங்க கேட்டு தான் பண்ணுவாங்க, இது ஓகேவா. ஸோ எனக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லைங்க. இவங்க இத்தனை சீனியர் பீப்புளை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை. ஐ தேங்க் அரவிந்த் கிருஷ்ணா சார் ஃபார் டிஓபி சப்போர்ட். எல்லாருக்கும் வணக்கம். லஞ்ச் டைம் ஆல்மோஸ்ட் ஆக போதா? எல்லாம் முடிச்சுட்டு இருக்கோமா இல்லை தூங்குறோமா? ஓகே, எல்லாம் முடிச்சுட்ருக்கீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி உங்கள் டைமை கொடுத்ததுக்காக. அண்ட் பார்த்திபன் சார், யூவி சார், சுஹாசினி மேம், இவ்வளோ பேர் இருக்காங்க, சித்ராம் சார் இங்கே இல்லை. பட் தேங்க்யூ ஃபார் கிரேசிங் ஆர் ஃபில்ம் வேர்டிக்ட். ஐ திங்க் என்னை வந்து ஃபஸ்ட்டு ஹாலிவுட்னு சொல்லாமா கிருஷ்ணா சார்? ஹாலிவுட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஐ திங்க் இட் வில் பி யூ. பிகாஸ் நான் வந்து எந்த படத்துல வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் எந்த படத்துலையும் பேசினதில்லை. பட் எனக்கு இங்கிலீஷ் ஒரு பக்கம் ஈஸி, பிகாஸ் என்னோட திங்கிங் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஸோ அதனால் எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் என்னன்னா இதில் படித்து கொஞ்சம் ஸ்லோவாக பேசணும். ஏன்னா நான் இங்கிலீஷில் பேசணும்னா பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக பேசி யாருக்குமே புரியாது. ஸோ கோர்ட்டுக்கே புரியாது. ஸோ அது வந்து அந்த எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக பேச ட்ரை பண்ணேன் அந்த படத்தில். அண்ட் இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி நம்ம உலகத்தில் ஒரு ஆக்டிங் நடக்கும், அவங்க உலகத்தில் ஒரு வேறு மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும், ஒரு வேறு மாதிரி ஆக்டிங் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ப்ராசஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம நடிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்த்தி காம்படிஷனாக இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து ஆனான்னு சொல்லி எனக்கு ஏற்ற வந்து ஒரு ஆக்டர் இருந்தாங்க. ஐ தாட் ஷி வாஸ் அமேசிங். ஏன்னா அவங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு போட்டி மாதிரி நடந்துருந்துச்சு. அண்ட் அட் வாஸ் ஐ திங்க் அதுதான் வந்து அந்த
படத்துக்கான அந்த ஃப்ளேவரே. பிகாஸ் 2 லாயர்ஸ் வந்து அவங்க எதுக்கும் போது அந்த அந்த ஒரு டென்ஷன் தான் கிரியேட் பண்றது தான் வந்து அந்த படம். ஸோ ஐ திங்க் ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு ஆனா. ஷி கேவ் மீ a lot of courage and challenged me also to be a better actress ன்னு சொல்லலாம். அண்ட் மேம் சுஹாசினி மேம் கூட வந்து எனக்கு காம்பினேஷன் கிடையாது. பட் ஐ திங்க் ஷி இஸ் த ஒன்லி ஒன் ஹூ வில் சே லிட்டரலி ஷி சீன் மீ ஃப்ரம் திஸ் சைஸ். ஸோ அந்த வயசுலேருந்து ஐ திங்க் ஐ பின் ரன்னிங் பிஹைண்ட் ஹர் ஆல் த டைம். எவ்ரி டைம் ஐ see her, சுஹாசினி ஆண்டி, ஷி ஆல்வேஸ் நோஸ் மீ as a kid. அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ இன்னைக்கு வரைக்குமே வந்து அப்படியே போயிட்டு இருக்கு. எனிதிங் ஹேப்பன் ஷில் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு மெசேஜ் மீ அண்ட் சே ஐம் சோ ஹாப்பி ஃபார் யூ சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் வந்து அவங்ககிட்ட தான் வரும். அண்ட் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிட்ட காரணம் வந்து கோபி சார். அவர் பை டிஃபால்ட் வந்து எந்த படம் பண்ணாலும் வரும், இந்த படத்தில் பண்ணிட்டு சொல்லி ஃபர்ஸ்ட் கால் வருது வந்து எனக்கு தான் வரும். அண்ட் தேங்க்யூ கோபி சார், பிகாஸ் ஐ திங்க் யூ ஆல்வேஸ் kept me in your நிபுணன் ஒரு படம் பண்ணேன். அப்போ வந்து அவர் கூட தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணேன். ஸோ ஹி வாஸ் ஈபி ஆன் த ப்ராஜெக்ட் அண்ட் அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ தேங்க்யூ கோபி சார் ஃபார் ஆல்வேஸ் கீப்பிங் மீ இன் யுவர் ஹார்ட் அண்ட் ஆல்வேஸ் ஆஃபரிங் மீ anything that you come across will first come to me, I know for sure. So அதனால thank you Rajima for being his support system. And Krishna sir, thank you so much. This film was a very different experience for me, and நீங்க சொன்ன மாதிரி ஒரு different version of me. அண்ட் இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவலாக ப்ரொடியூசரா இல்லை வந்து என்னன்னு தெரியல. பிகாஸ் ஒரு டைமில் வந்து 11 o'clock ஆனால் ஓகே எல்லாரும் ஆர்டர் கொடுத்தீங்களா, யாருக்கு என்ன சாப்பாடு வேணும் என்னன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் இறங்கி எல்லாருக்கும் ஆர்டர்லாம் எடுத்து சாப்பாடுலாம் போய் அவர் தான் ரெடி பண்ணுவார். அண்ட் ஐ திங்க் அவரை வந்து அவர் கேரக்டர் வந்து நீங்கள் படத்தில் பார்க்கும்போது டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. இவர் யார் கூட தான் இருக்காரு, இவங்களா யார் அப்படின்னு சொல்லி நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு அவர் பயங்கரமாக வந்து ஒரு பிளே பாய் இமேஜாக வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். And all the very best. Welcome to Indian cinema. That's all I can say, because you've already performed here. And Parthiban sir, thank you for being here today. And you always know I love you for the longest time, and I admire your work. And உங்க கூட வந்து ஒர்க் பண்ணது வந்து எனக்கு பயங்கரமான ஒரு always an excited feeling, and I'm really honored that I got to work with you. And you I'm a massive fan of your writing. I love your writing, and not a day that I've not seen your work and laughed. I think over and over again you bring a smile to my face always, and to hear such amazing words from you and romba I felt very blessed, and a lot of gratitude to all of you here who spoke such nice things about me. Thank you, and I will continue to do my best and entertain you all. Thank you so much. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு காலை வணக்கம்னு ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு மதிய வணக்கம் ஆயிடுச்சு. திப்பு சுல்தான் வந்து நிறைய போர் செஞ்சுருக்காரு. அவர் எந்த போரில் இறந்தாருன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அவர் செஞ்ச கடைசி போரில் தான் அவர் இறந்தார். அந்த மாதிரி இந்த கடைசியாக வந்து போர் பண்ண வர்றது மாதிரி தான் இந்த கடைசியாக வந்து பேச வர்றது கூட யூகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலினா அது வந்து யூகி சேது. அவர் உண்மையிலே ஒரு தடவையும் நம்ம அவரை பற்றின ஒரு கணக்கு வச்சுருப்போம், அவர் இவ்வளோதான் புத்திசாலியாக இருப்பாருன்ட்டு. பட் அதை வந்து நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேலே ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த மாதிரி தான். இந்த கட்டோரை காமொருவர் மாதிரி உங்கள் மேலே பயங்கர காதல் சார். இந்த ஹேராம்னு ஒரு படம், கமல் சாருடைய படம். அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட கேட்டாங்களாம், இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுப்பீங்களா அப்படின்ட்டு. ஹேராம்ங்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு கமல் சார்கிட்ட போய் ராதிகா மேம் வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸை எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தை தான் சொல்ல முடியும். ஆங்கில படத்தில் கூட தப்பி தவிர ஏதாவது ஒரு 10-12 தமிழ் வார்த்தைகள் வந்திருக்கலாம் போல இருக்கு. இதில் ஒரு 5 வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை. மீது எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது. 1982 பால் நியூமன் பண்ண ஒரு படம் ஒன்று, வெரிடிக்ட்னு ஒரு படம் இருக்குது. நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்தா அந்த படம் வந்தது. இந்த படத்தோட ட்ரெய்லரும் அந்த படமும் வந்தது. கிட்டத்தட்ட 2 படம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நான் சொல்கிறது கண்டென்ட் சொல்ல, கதையை சொல்ல, த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது. அதுக்கு மேலே பாராட்டுறதுக்கு யுகி சேது வந்து அதை புட்டு வச்சுட்டாரு. அதனால் அந்த சைடு நான் போகவே தயாராக இல்லை. அதில் வந்து எவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு. இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி. டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல். இந்த படத்துக்கு நான் இங்கே வர்றதுக்கு காரணம் ஒரு கப்பல். அந்த கப்பல் வந்து கோபி, ராஜி. நீங்கள் எவ்வளோ அடக்கமாக இருப்பேன் பொண்ணுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் அப்படியே மேடைக்கு வாங்க. ஏன்னா கோபி சொன்னார், நான் வீட்டுக்கு போக முடியாது சார், நான் பேசும்போது ராஜி பேரை சொல்ல மறந்துட்டேன், அதனால கொஞ்சம் எப்படி இருந்தால் நான் காப்பாற்றுங்க. நிஜமாக ராஜி நீங்கள் மேலே வாங்க, கோபி 2 பேரும் வாங்க. சார் எனக்கு கொடுக்குற அந்த புத்தகத்தை கொடுங்களேன், எனக்கு கொடுக்குறதா இருக்குது. அந்த நல்லா பேசினா தான் கொடுப்பீங்கன்னா அப்படி கொடுக்க முடியாது, எனக்கு இப்போயே கொடுத்துருங்க. கோபி, ராஜி 2 பேரும் மேலே வாங்க.
மேடையில் நிற்க வச்சு கலாய்க்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லியிருக்காப்புல, என்னையா நீ பாட்டில் வேலைக்காரி குளிக்கும் போது நீ போய் எட்டி பார்த்துருக்க, அதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்ட்டு. அந்த ஹஸ்பண்ட் வந்து, இல்லைல்லம்மா நீ நினைக்கிற தப்பெல்லாம் நினைக்காத, உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பையும் வேலைக்காரி யூஸ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன், ஒரு டவுட் வந்தது, உண்மையிலே அவள் அப்படி யூஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போய் பார்த்தேன். நான் ரெண்டையும் பார்த்தேன், கரெக்டாக இருக்குது, அது ரெண்டுமே வந்து அவங்க சொந்தம் தான் தெரிஞ்சுது எனக்கு அப்படின்ட்டு. வாங்க வேலைக்காரின்னு டக்குன்னு இறங்கி பார்த்தீங்களா, வாங்க. வீட்டுக்கு போகணுன்னு பயம் வந்துருச்சு. நான் ராஜி பேர் சொல்ல மறந்து போயிட்டேன். ஆமாம், ஏன்னா ஆமாம் அவங்க 2 பேருக்கு ஒரு வாட்டி வீசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. என்னடான்னா கோபியோடைய பாஸ்போர்ட்டில் ஃபோட்டோவில் ராஜியோட ஃபோட்டோ இல்லையா, அதனால் ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அதனால் ராஜி உங்களையும் பாராட்டு, சாரி மன்னிச்சிடுங்க, சாரி. நான் வேலைக்காரின்னு ஒன்றா டக்குன்னு இறங்கி வந்துட்டார், மேலே வந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் நான். இல்லை நீங்கள் நல்ல வேலைக்காரன், அதுக்காக ஷாம்புன்னு வேறு ஏதாவது வந்தது எனக்கு. அப்படி நிறைய வரும் தெரியும் நமக்கு. இல்லை எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு சமாளிக்கிற புருஷனுக்கு நடுவில் நேற்று நான் கோபி கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து இந்த படத்தோட ட்ரைலர் எனக்கு அனுப்புங்க பேசுறதுக்காக. நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், அவர் கேட்கல, தெரியல. அப்புறம் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேன், என்ன சார் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, அது உடனே எனக்கு அனுப்பிச்சிருக்கலாம்ல. இல்லை சார் எனக்கு இருக்கிற வேலையில் இந்த இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை வேற ஒரு பக்கத்தில் கையில் பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஃபோனை அப்படின்னா. நான் சொன்னேன், அதுக்கு யாராவது ஒரு பொண்ணை வச்சுக்கங்க சார் பக்கத்தில் ஹெல்ப்புக்கு, அப்படிலாம் வச்சுக்கணும்னா நான் என் ஒய்ஃபு கிட்ட கேட்கணும் சார் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு ஒய்ஃபை கேட்டு வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து கோபியா தான் இருக்க முடியும். கோபியோட ராஜ்யம் இப்படி பிரமாதம் இருக்கிறதுக்கு காரணமே ராஜி தான். யாராவது போனை சொல்லுவாங்களா சார்? நீங்க வேற இப்பதான் நீங்க பெரிய புத்திசாலின்னு சொன்ன, நீங்க போனை வச்சுக்கணுமா, அப்போ 2 டவுட் வேற கேட்குறீங்க நீங்க. ஸோ இப்படி எதுக்கா சொல்லனா, இந்த மாதிரி ஒரு கப்பல் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு ஃபியூ இயர்ஸ் வந்து அப்படி இருக்கலாமே தவிர, கடைசி வரைக்கும் பொண்டாட்டி பேச்சையே கேட்டுட்டு ஒரு புருஷன் இருக்கிறாங்கிறது அந்த போராட்டம் வந்து கோபிக்கு தான் போய் சேரும். அந்த மாதிரி நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு வெறும் கோபி ராஜியோட உண்மையிலேயே இவங்க 2 பேருக்கிட்டையும் ஹாசினி சொன்ன மாதிரி அவங்க கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா டெஃபினட்டா அவர் வந்து முழுக்க கோபி அதை பிரமாதமா படுத்திடுவாரு. சில பேர் படுத்திடுவாங்க, பட் இவர் பிரமாதப்படுத்திடுவாரு. வரலட்சுமி அது பெரிய வரம் அவங்களுக்கு. அந்த நடிப்பு டைரக்டர் வந்து அங்கே ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவங்க கேட்குறாங்க, அதையும் கேட்குறீங்க அப்படின்றாரு இவர். நான் சொன்னேன், நீங்கள் தான் கேட்க சொன்னீங்க, அதுக்கப்புறம் கேட்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதில் அவர் சொல்கிறாரு, ஒரு டேக் வந்து ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க, ஒரு ஷாட்டை ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் நிறைய ஷாட் இருக்குது, அது ஒரு டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு டேக் உள்ள ஒரே ஒரு ஷாட் உள்ள இரவு நிழல் படத்தை ஒரே டேக்கில் அவங்க ஓகே பண்ணாங்க. நான் சொன்ன அது 2 மணி நேரம் படம். கிட்டத்தட்ட நாங்கள் 85 நாள் நாங்கள் ரிஹர்சல் பண்ணிட்டு கடைசியில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் வரலட்சுமி கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பயமாக இருக்குது. அவங்கள வந்து சப்போஸ் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் மோர் போகணும். அதனால எனக்கும் பதட்டம், அவங்களுக்கும் பதட்டம். ஆனால் அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க. அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் பேசினது இல்லைன்னு சொன்னீங்க. ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்ல, இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு கூட சொல்லலை நீங்கள். அது வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நிஜமாவே ரொம்ப அண்டர் பிளே பண்ணியிருக்கீங்க நீங்கள். வழக்கமாக ப்ரொடியூசர் நடிக்கிறதுக்காக தான் நிறைய படம் எடுப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த படத்துக்குள்ளே நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணலான்றதும், அப்புறம் யுகி சேது மாதிரி ஒருத்தர் நீங்கள் உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். நானும் அவரும் சில நேரத்தில் போய் சொல்லுவோம், பட் இந்த மேடையில் அப்படி போய் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி சுஹாசினி மேம் அவங்களுடைய நடிப்பை பற்றி எல்லாரும் பேசுவாங்க. ஆனால் ஒரு அழகின்ற ஒரு திமிரு இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமாக உள்ளது வந்து சுஹாசினிக்கு மட்டும்தான். பார்த்திபன் எனக்கு இன்னைக்கு 50 வயசு பார்த்திபன் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு இன்னைக்கு 50 வயசு அப்படின்னு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எல்லா பெண்களும் ஒரு 28 வயசுக்கு அப்புறம் வயசை மறந்துடுவாங்க, நம்பரை மறந்துடுவாங்க, சொல்ல மாட்டாங்க. 50 வயசுலயும் ஒரு பெண் வந்து எனக்கு 50 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லணும்னா அப்போ தன்னுடைய திமிர் மேலே எவ்வளோ பெரிய ஒரு அழகு இருக்கணும். பாருங்க 50 வயசுல எவ்வளோ அழகாக இருக்கேங்கிறது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னா அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸு. எனக்கு மணிரத்னத்து மேலே லவ், மணிரத்னத்துக்கு சுஹாசினி மேலே லவ். AS = B, B = C, then AS = C, அந்த மாதிரி. ஸோ வி லவ் யூ ஆல். டைரக்டர் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதுறதுக்காக என்னை வந்து சந்திச்சார். அப்போ அந்த சுச்சுவேஷன் சொன்னார். அவர் சுச்சுவேஷன் சொல்லும்போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் வருது. இளையராஜா சார் ஒரு மேடையில் சொல்கிறாரு, கண்ணதாசன் வந்து உட்காந்துட்டாராம். அந்த டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்கிறாரு. சொல்லும்போது கண்ணதாசன் வந்து அப்படின்னு துப்புறாராம்.
அவர் சுச்சுவேஷனுக்காக அவர் டைரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு துப்புறாரா இல்லாட்டி உண்மையிலே வாயில போட்ட வெத்தலை பார்க்க துப்புறாரான்னு தெரியலன்ட்டு ராஜா சார் ஒரு ஜோக் அடிக்கிறாரு. அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொதுவாக. பட் ராஜா சார்ட்ட நீங்க என்ன சுச்சுவேஷன் சொன்னாலும் பிரமாதமாக தான் பாட்டு போடுவார். சிட்டுக்குருவின்னு ஒரு படம் 8 சாங்கு ஹிட்டு. அது ஒன்றும் படத்தோட சுச்சுவேஷன் சொல்லி பண்ணது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர். இவர் சுச்சுவேஷன் எனக்கு சொல்ல வரும்போது ஒரு முழு கதையுமே சொன்னார். இந்த படத்தோட படம் பார்க்குற மாதிரி அவர் முழு கதையை சொன்னார். அப்போவே எனக்கு இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை. அது வந்து ட்ரைலரில் பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இவர் யுகி சேது சொன்ன மாதிரி திருப்பி யுகி சேது சொன்ன மாதிரின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் எல்லார்ட்டையும் வாங்கியிருக்கிறது. அட் டான் இட்ஸ் குவைட் இயர்னு ஒரு படம் இருக்குது, ஒரு ரஷ்யன் ஃபிலிம். அதில் ஒரு 5 பெண்கள், எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அட் டான் இட்ஸ் குவைட் இயர். நானும் உங்களை மாதிரி ஏதாவது 2-3 பேரெல்லாம் அப்படி சொல்லலான்னு, இல்லாட்டி மரியாதையாக இருக்குது அதில் நம்ம வந்து கடைசியாக பேச வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த படத்தில் ஒரு 5 பெண்கள் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்க இந்த 5 முகங்கள். அப்புறம் இந்த படத்தை பற்றி பாராட்டுறது, நம்மளே அதை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நல்ல வேர்டிக்ட் இது கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். பொதுவாகவே இப்போ படங்கள்லாம் வந்து இட் மே ரிலீஸ் இட் மே நாட் ரிலீஸ்னு ஒன்று இருக்கும். மே ரிலீஸ் மே நாட் ரிலீஸ்னு. அப்படி இல்லை, இந்த படம் May 30th அன்னைக்கு ரிலீஸ். வாழ்த்துக்கள், நன்றி. 50 வயசுக்கு அந்த கொழுப்பு அந்த திமிருனா 63 வயசுக்கு நிஜமாவே அது நிறைய பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு பெண்ணோட அழகுன்றது நம்ம நினைக்கிறோம் இந்த பெண்ணோட அழகு இதோட முடிஞ்சிருதுன்னு. அப்படி கிடையாது. ஒரு பெண் தன்னுடைய அழகை அறிவாக மாற்றலாம். ஒரு 30 வயசுக்கு மேலே அதை அறிவாக மாற்றிடலாம். சுகாசினிக்கு இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு அந்த மாதிரி தான். அந்த அறிவை கூட நம்ம அன்பாக மாற்றிட்டோம்னா கடைசி வரைக்கும் இருக்கலாம். அதுக்கான உதாரணம் வந்து மதர் தெரசா அவர்கள். அந்த மாதிரி ஒரு பெண்ணோட அழகுன்றது அளவிட முடியாத ஒன்று. 63 வயசில் அது அளவிட முடியாதது. குயிக்காக நான் தலைவரை பற்றி சொல்ல விட்டேன். யோகி சேது சார், தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஆக்சுவலி ரிவ்யூ அழகாக ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டார் அவர். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நீங்கள் கோட் பண்ண ஒரு எனக்கு என்ன பெருமையாக இருந்ததுன்னா, அவர் கோட் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு படமும் வேற லெவல் ஆஸ்கர் வாங்கின படம். அதோட இதை கம்பேர் பண்ணிட்டாரு. சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சித்ரா சார் கிளம்பி போயிட்டார், அவருக்கும் தேங்க்ஸ் ஸோ மச். தட்ஸ் ஆல் ஐ வாண்ட் டு சே. தேங்க்யூ.